+2 படிக்கும்போது கேட்டால் நான் டாக்டர் ஆகணுங்கிறான். MBBS சேர்ந்துட்டான். ஹவுஸ் சர்ஜன் முடிக்க போகிறான். ஏப்பா என்னப்பா ஆக விரும்புகிற அப்படின்னா, அதுதான் சார் தெரியல அப்படிங்கிறான். ஏன்னா அது குறிக்கோளை ஒட்டிய வாழ்க்கையை தவிர நோக்கத்தை ஒட்டிய வாழ்க்கை அல்ல. அவன் தன்னுடைய குறிக்கோளை நான் கிராமப்புறத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு மருத்துவம் செய்வதை என்னுடைய நோக்கமாக கொள்வேன்னு வச்சிருந்தா அந்த தடுமாற்றம் வந்திருக்காரு. ஏன் தடுமாற்றம் வருது? ஏன்னா தன்னை பற்றி மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிட்டானே ஒழிய அவன் வாழ்ந்திருக்கிற சமூகத்தை அவன் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் பாருங்க, உண்மைக்காக எத்தனை பேர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். பூமி மட்டும் இல்லை, வேற சில பிளானட்டும் இருக்குங்கிறதுனால புரூனோவை கொன்னாங்க. எப்படி கொன்னாங்க? 2 பக்கத்துலேயும் விறகு அடுக்கி வச்சு தீ வச்சு கொன்னாங்க. இல்லை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இன்னும் ஒரு 1000 வருஷம் பின்தங்கி இருக்கும் நம்ம அறிவியல். மூட நம்பிக்கைகள்னால தான் இந்த செல்போன்ல இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கும். நம்ம மூட நம்பிக்கைகளால் தான் நிறைய அறிவியலே தடைப்பட்டது. சார்ந்து நாம் வாழ்கிற சமூகத்திற்காக ஏதேனும் ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாப் ஒரு விஷயம். நாம் மகிழ்ச்சியா எப்ப இருக்க முடியும்? என் பக்கத்தில் இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியா இருந்தா தானே மகிழ்ச்சியா இருக்க முடியும். என் வீடு ஃபுல்லா விபூதி, ஆனா என் வீட்டுக்கு முன்னாடியே எல்லா அசிங்கமும் இருந்தா என் வீட்டில் அந்த விபூதியோ அல்லது ஊதுபத்தியினுடைய நறுமணமோ இருக்க முடியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கும் போதுதான் நம்முடைய மகிழ்ச்சி. அதை நோக்கிய பயணம் தான் கல்வி. கல்விங்கிறது என்ன? படிச்சு மார்க் வாங்குறதா? இந்த எக்ஸாமுக்கு அப்படியே படிச்சு அப்படியே போய் எழுதிட்டு எக்ஸாம் முடிஞ்சவொடனே அத்தனையும் மறந்துட்டு வெளியே வந்துடுதா? அதுதான் கல்வியா? அல்லது சில மதிப்பெண்கள் தான் உங்களை நிர்ணயிக்க போகுதா? வாழ்க்கையில பள்ளிக்கூடத்தில் சரியா படிக்காம உலகத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணவங்க இருக்காங்க. ஃபேரடே எங்க படிச்சாரு? எத்தனை பேர் படிச்சாங்க? ஏன் ஐன்ஸ்டீனே சரியா படிக்கல. அவர் சரியா படிக்காதனால இவர் உருப்படி ஆக மாட்டாரு. நாங்க அந்த டீச்சர் தாமஸ் எடிசனை பத்தி நீ உருப்படி ஆக மாட்டானாங்க. அவங்க அம்மா இல்ல உருப்படி ஆவான்னு கூட்டிட்டு போனாங்க. நியூட்டன் அவங்க கிளாஸ்லயே லாஸ்ட்டுக்கு ஒரு ரேங்க் முன்னாடி இருந்தாராம். அப்புறம் அந்த பையன் நல்லா படிச்சதுனால இவர் லாஸ்ட் ஆயிட்டாரு. இப்படி ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில படிப்பினால் மட்டுமல்ல, உங்களுடைய நோக்கம் என்ன, அதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்க வேண்டும். அதனால நோக்கத்தை நோக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன படிக்க போறீங்க. படிக்கும் போதே சும்மா சார் ஒரு BSc படிச்சுட்டு சார் சும்மா ஏதோ ஒரு வேலை கிடைச்சு, சில பேர் எதுலையுமே தெளிவில்லாம இருப்பாங்க. அவர் அதான் கவிநேசன் சொன்னார், திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு எங்க போறதுன்னு தெரியாம எதுல வேணா ஏறி போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று படிப்பேன் சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கிறவர் சில மாணவர்கள்லாம் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு மாணவனை கேட்டிருக்காங்க, நீ கோடீஸ்வரன் ஆனால் என்ன செய்வாய்? உடனே அந்த பையன் போய் பேப்பரை கொடுத்தான், வெறும் பேப்பரை. என்னப்பா எழுதலையா கட்டுரை? கோடீஸ்வரன் ஆனது பிறகு இந்த கட்டுரையெல்லாம் எதுக்கு இங்கே எழுதணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கான் பாருங்க. ஜீரணத்தை பற்றி ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு ஒன்று, அது வலது கையில் ஆரம்பித்து இடது கையில் முடிகிறதுன்னு எழுதுனான் அவன். செங்கிஸ்கான் எப்போது பிறந்தார் அப்படின்னு, அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு பதில். பசங்க கெட்டிக்காரங்க, ஆனால் அவங்கள சேனலைஸ் பண்ணும். அதுதான் பேரண்ட்ஸுடைய நோக்கம். தயவு செய்து இங்கே வந்திருக்கிற பேரண்ட்ஸ், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, முடியல அப்படிங்கிறதுனாலே உங்கள் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்கள். அவர்களுக்கு வாய்ப்பு என்ன பண்ணுனா உட்காந்து, தம்பி இது வாய்ப்பு இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, உனக்கு எதுல விருப்பம் என்று அந்த பையனுக்கு ஒரு இயல்பான ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுவது நம்முடைய கடமை. அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் பத்தி இவங்க சொல்லல. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவம் சேர்ந்த ஒரு சமூகம் தானே பயனடையும். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு நேவல் ஆஃபீஸர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்தா அவர் வாழ்க்கையினுடைய சேலஞ்சஸ் எல்லாம் கேட்டோம்னா நம்மளும் எந்த சவால் வந்தாலும் சமாளிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். எல்லாம் கலந்தது தானே ஒரு பூங்காவாக இருக்க முடியும். வெறும் மல்லிகைப்பூ மட்டும் இருந்துச்சுன்னா அது என்ன மண்டி, அது பூங்கா இல்லை. அனைத்து விதமானவற்றிற்கும் வாய்ப்புகள் தேவை. அதே மாதிரி நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு என்டர்பிரனர் ஆகணும். இப்போ நிறைய பேர் என்னன்னாக்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க.
ஆனால் எம்ப்ளாயியாக போகிறாங்க. குஜராத்லேருந்து நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க, ஆனால் எம்ப்ளாயராக போகிறாங்க, ஆண்டர்பிரினராக போகிறாங்க. 40% of the motels in US are owned by the Patels of Gujarat. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இப்பொழுது இருந்த நம்முடைய குழந்தைகளுடைய ஆர்வம், நீங்களும் மாணவர்கள், நீங்க உங்களால் ஒவ்வொருத்தராலையும் நிச்சயமா ஜொலிக்க முடியும். இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லாமல் யாருமே பிறக்கவில்லை. ஆனால் அந்த ஆற்றலை ஒரு அளவுகோலா பண்ணும்போது, ஒரு பையனை சரியா படிக்காம இருந்தான் பையன், அவங்க வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பையன் என்ன பண்ணா, அடுத்த டெஸ்ட்ல எல்லாத்துலேயும் 98 98 98. அப்போ அவங்க டீச்சர் கேட்டாங்க, நீ இப்போ பசங்களோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது இல்லை, ஆனால் 98 98 வாங்கியிருக்கியே எப்படின்னு. நான் பசங்களோடு படிக்கும்போது அவங்களாம் என்னை முட்டாள்னு கூப்பிட்டாங்க, ஆனால் கம்ப்யூட்டர் அப்படி என்னை கூப்பிடல, அதனால தான் நான் அதிக மார்க் வாங்கினேன். டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது.